வந்து காலிஃப்ளவர் மூங் தால் கறி இங்கே விசேஷ் பண்ண போகிறேன். எஸ். ஸோ காலிஃப்ளவர் மூங் தால் கறி தேவையான பொருட்கள் காலிஃப்ளவர் வேக வச்சுருக்கோம். டர்மரிக் பவுடர்லையும் காலிஃப்ளவர் எவ்வளோ இருக்கும்? ஒரு 1/4 கிலோ இருக்குமா? 1/4 கிலோ இருக்கும். ஓகே. ஸோ டர்மரிக் பவுடரும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் தக்காளி எடுத்துருக்கோம். தக்காளி 2 தக்காளி பெரிய தக்காளி. அப்புறம் இது வந்து ஜிஞ்சர் பச்சை மிளகாய் பேஸ்ட். அப்புறம் மஸ்டர்ட் சீட்ஸ், கியூமின் சீட்ஸ், மஞ்சள் பொடி, கரம் மசாலா, மிளகா பொடி. அப்புறம் 1/2 கப் மூங் தால் எடுத்துருக்கோம். 1/2 கப் இது ஒரு 100 கிராம்ஸ் 150 கிராம்ஸ் இருக்கும். மூங் தால் வச்சுருக்கோம். சோக் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணணும். அதுக்கப்புறம் கிரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மூங் தால் காலிஃப்ளவர் கறி இன்னைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் எண்ணெய் போட போகிறோம். எண்ணெய் போட்டு அதுக்கப்புறம் மஸ்டர்ட் சீட்ஸ், ஓகே, கியூமின் சீட்ஸ் எல்லாம் போடலாம். இது ஒரு 2 டீஸ்பூன்ஸ் போதும். மஸ்டர்ட் சீட்ஸ், அப்புறம் கியூமின் சீட்ஸ், கடுகு ஜீரகம் வந்து இதில் வந்து அந்த மூங் தால் சோப் பண்ண வச்சோம் இல்லையா, தண்ணியோட சேர்த்து அப்படியே தண்ணியோட சேர்த்து. இப்போ இதில் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு, கரம் மசாலா, உப்பு. இப்போ இது வந்து கொஞ்சோண்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் குக் ஆகணும். அப்படியே பொங்கி வரணும். அதுக்கப்புறம் அது பொங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இல்லை இந்த பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஜிஞ்சர் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணணும். ஓகே. இப்போ வந்து அந்த பருப்பு வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகிருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் 2 கப்ஸ் தண்ணி போட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அந்த பருப்பு வந்து வெந்திருக்கான்னு இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணணும்னா அந்த வந்து உடையும், கையிலே அப்படி அமுக்க வரும். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் சில்லி பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணோம். இப்போ ஓகே, ஜிஞ்சர் சில்லி பேஸ்ட் இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகணும். வேணும்னா ஒரு கொஞ்சோண்டு வாட்டர் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகணும். ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஓகே. இப்போ வந்து இது நல்லா குக் ஆகிருக்கு. இதில் நாம் வந்து காலிஃப்ளவர் ஆட் பண்ணிடலாம். ஓகே. வெசல் மாற்றிட்டியா? ஆமாம், அது வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது. ஸோ வெசல் மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் குக் ஆகணும். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது வந்து கொஞ்சம் 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் ஆகட்டும். நல்லா குக் ஆகிருக்கு. ஆமாம், குக் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ஸோ மூங் தால் கோபி கறி ரெடி. எஸ், காலிஃப்ளவர் மூங் தால் கறி கம்ப்ளீட்டட். வெரி குட். இப்போ வந்து இது வந்து நார்மல் ரைஸும் சாம்பார் போட்டு தொட்டுக்கலாம். இல்லைன்னா சப்பாத்தி, பூரி இதை போட்டு தொட்டுக்கலாம். ஸோ மல்டிபர்பஸ் கறி ஹெல்தி கூட. மூங் தால் காலிஃப்ளவர் ஹெல்தி கூட. நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நிறைய பேர் இருக்கா இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி வெயிட் லாஸுக்கு காலிஃப்ளவர் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ரெசிபி வந்து ஹெல்தி கூட. ஓகே. தேங்க்ஸ் சுரேஷ். யூ ஆர் ஆசம். தேங்க்யூ.